இந்த வீடியோவில் நாங்கள் ஒருவருக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா என்பதை அடையாளம் காண்பதற்கான 6 உளவியல் அறிகுறிகளை பார்க்க போகிறோம். ஒருவருக்கு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்றதுக்கான 6 அறிகுறிகளை நம்ம ஒழுங்குபடுத்தலாம். முதலாவது, ஒரு தீர்மானம் எடுத்தா அவர் சொந்தமாக எடுப்பார். அதுவும் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுப்பார். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் முடிவுகளை தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எடுப்பார். அப்படி எடுத்தால் அவர் மெச்சூரிட்டி உள்ளவர். ஒன்று. இரண்டாவது, தன் மீது ஏதேனும் தவறு இருந்தால் என் மேல தப்பு தான் அப்படின்னு ஒத்துப்பாரு. மற்றவர் மீது பழி போட மாட்டார். மூன்றாவது, தன் மீது தவறு இல்லை என்றால் அதற்காக ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டார். விஷயத்த சொல்லுவாரு, கேட்டா கேளுங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்னு அவர் சைலண்டா இருப்பார். நான்காவது, ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுழண்டு கொண்டு இருக்க மாட்டார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை தேடுவார். அஞ்சாவது, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லோருடைய கவனத்தையும் தான் ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஆறாவது, எல்லோருக்கும் தான் நல்லவன் நல்லவள் அப்படின்னு காட்டிட்டு இருக்க ஒவ்வொரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தன்னுடைய மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் நல்லவனா நல்லவளா இருந்தா போதும் அப்படின்னு அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. எனவே இந்த வீடியோல ஒருவருக்கு அறிவு முதிர்ச்சி இருக்கா இல்லையா என்பதை செக் பண்றதுக்கான 6 சைக்காலஜிக்கல் சயின்ஸ் 6 உளவியல் ரீதியான அறிகுறிகளை நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a nice day.